ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஹோம் டூர் தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம வீடு பார்த்திங்கன்னா தெற்கா பார்த்தா அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த வீடுல 2 சைடும் பார்த்திங்கன்னா திண்ணை இருக்கும். இந்த வீடு எங்கள் மாமனாரோட தாத்தா கட்டின வீடுங்களாமா. ஒவ்வொரு தலைமுறை இருந்தப்பையும் ஒவ்வொரு மாதிரி அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் குடிசையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா எங்கள் மாமனாரோட அப்பா பார்த்திங்கன்னா குடிசை வீட்டை எடுத்துகிட்டு ஓட்டு வீடாக மாற்றிருக்காங்க. எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடை எடுத்துகிட்டு இந்த ஷீட் போடுவாங்க இல்லைங்களா, ஹாஸ்பிட்டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இருக்கோம். நாங்களும் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அது இப்போ எதுவும் பண்ணலை. இப்போ எங்கள் மாமனார் எப்படி கட்டி வச்சுருக்காங்களோ அதுலேயே நம்ம கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணலை. கதவு பார்த்திங்கன்னா பழைய காலத்து கதவு தான். வீட்டில் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. ஹால்லே நம்ம பூஜை கபோர்டை நான் இந்த குபேர மூலையில் செட் பண்ணியிருக்கேன். இந்த டிவி பார்த்திங்கன்னா முன்னாடியே இங்கே வீட்டில் இருந்த டிவி தான். பெரிய டிவி இன்னும் திருப்பூர்லேயே தான் இருக்குது. இன்னும் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதெல்லாம் இங்கே இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் 2 பெட்ரூம், கிச்சன், ஹாலோடு இருந்தோம். பெரிய கட்டில் பெரிய ரூமில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது மட்டும் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அதுக்கு மட்டும் இங்கே ரூம் பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் திருப்பூர்லேயே இருக்குது. வைகாசி பிறந்ததுக்கப்புறமா ஒரு ரூம் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை கபோர்டில் 2 லேயராக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை அப்படியே ஒரே இதாக செட் பண்ணியிருக்கேன். பூஜை கபோர்டோட இது தனியாக ஒன்று ஒன்றா என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தனியாக நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா நிறையா திங்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீட்டாக இப்போ கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹால்லேருந்து ஒரு அதாவது ஒரு பெரிய ஹால், அதை நடுவில் ஒரு டிவைடு மாதிரி கொடுத்து அதை கிச்சனாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஹாலாக இருக்குது. இங்கே ஒரு செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சீட் வீடு அப்படிங்கிறனால இந்த ஸ்லாப்லாம் இருக்காது. இந்த லாப்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி செல்ஃப் மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. இதுலேயே எங்கள் மாமியாரோட திங்ஸு, என்னோடய திங்ஸு எல்லாத்தையுமே நான் ஒரே செல்ஃப்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க பெரிய பாக்ஸஸ்லாம் எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். வேணுங்கிறப்போ இங்கிட்டு இருக்கிற டப்பாவில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அப்படியே இருக்கிற இடத்த வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே அரிசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய், பூண்டு இதெல்லாம் ஒரு கூடையில் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் கிச்சன். கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன். இது காலையில் சமைச்ச திங்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் சீட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி ஓட்டலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமையும் இருந்தது இந்த வீடு. நாங்கள் அடிக்கடி வர்றப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கிற மாதிரி, சட்டுன்னு எடுத்துக்கிற மாதிரி கார்னரில் ஒரு செல்ஃப் வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாத்திரம் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். விளக்கி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து கமுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த பாத்திர ரேக் ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் மாதிரி ஒன்று, இந்த கவர் மாதிரி ஒன்று வாங்கினேன். இது திருப்பூரில் இருக்க டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான திங்ஸ்லாம் நான் இதில் வச்சுப்பேன். கேஸ் புக்கு, அதுக்கப்புறம் இந்த பூ கட்டுற நூல், அப்புறம் நம்மளுக்கு சட்டுன்னு நம்ம காணாமல் போட்டுட்டு அடிக்கடி தேடிட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காகவே அந்த ஒரு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ரூமுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரம் இருக்குது. அதுக்கு பின்னாடி பெரிய காடு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா காற்று சூப்பராக வரும், புளிய மரம் இருக்கிறனால. அதே மாதிரி சீட் வீடாக இருந்தாலுமே இந்த வீடு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரூம் மட்டும் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இந்த ரூமை தான் இப்போ பாப்பாங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கேன் பெட்ரூமாக. இப்போ பாப்பாங்களோட கட்டில் இந்த சைடு போட்டிருக்கேன். இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்க தலகாணி, பெட்ஷீட் இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இந்த மரப்பலகை இருந்தது.
இந்த மரப்பலகை இருந்தால் பீரோலாம் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரப்பலகையெல்லாம் வந்து அறுத்து எடுத்துட்டோம். அறுத்து எடுத்த இடத்த வந்து பூசிட்டு இப்போ வந்து திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 பீரோவையும் கொண்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கேன். இந்த கதவு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கதவு. தம்பியோடவே இந்த கதவு பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் செவுரு. முன்னாடி காலத்தில் கட்டின வீடு அப்படிங்கிறனால இதெல்லாம் வந்து செங்கல்லாம் வந்து எதுவுமே வைக்கல. ஃபுல்லாக வந்து மண் செவுரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் கேட்டாங்க, எப்படி இவ்வளோ பொருளை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே உன்னால் வைக்க முடியுமா அப்படின்ட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், மண் செவுரு அப்படிங்கிறனால இந்த மாதிரி தொட்டோம் அப்படின்னாலே அப்படியே பரபரன்னு அது வந்து கொட்டும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. நீட்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.